வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி எங்களோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் ஆர்க். ஆர்க் வந்து ஒரு 2016 வெளிவந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் லூப் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காங்க டோனி எலியாட். அண்ட் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரென்டன் இவர் வந்து அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹேனா கூட தூங்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவர் கண்ணை முழிக்கிற மாதிரி அங்கே ஒரு அலாம் அடிக்கும். அந்த அலாம் சத்தம் கேட்டு அவர் கண்ணை முழிக்கிறாரு. அப்புறம் ஏதோ கீழே சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரத்துலேயே 3 பேர் வந்து அவங்க பெட்ரூம் கதவை உடச்சி உள்ளே வந்து ரெண்டனை வந்து கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி அந்த படமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்து ரெண்டன் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த 3 பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து நடக்கிற ஃபைட்டில் வந்து அவர் செத்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா மறுபடியும் கண்ணை முழிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு தோணுது அது வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி. பட் மறுபடியும் அதே சீன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிறதுனால அதே மாதிரி இறந்தும் போகிறாரு. இது 2 வாட்டி ரிப்பீட் ஆகும்போது அவருக்கு புரியுது இது தேஜாவும் கிடையாது, இது ஒரு டைம் லூப் தான், அதில் அவர் மாட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம். ஸோ அடுத்த வாட்டி அவர் வந்து அதே மாதிரி இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க 3 பேர் உள்ளே வந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து பிரதர், ஃபாதர், சன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெபல் பிளாக் அப்படிங்கிற ஒரு ரெபல் குரூப்பை சேர்ந்தவங்களாகவும், இவங்க வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மணிக்காகவும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரிவீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதை கேட்டதுக்கப்புறமா ஓகே, இவருக்கு வந்து இந்த மாதிரி இவர் ஒரு வாட்டி இறந்து போகும்போதும் ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது. அதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம பார்க்குற பல டைம் லூப் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் அந்த லூப் மறுபடியும் வரும்போது அங்கே அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டவங்க வந்து அந்த லூப்பை பிரேக் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த படம் அப்படி போகிறதில்ல. இது கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. பிகாஸ் இந்த படத்தில் ஒரு லூப் வந்து முடியும் போதும் அவருக்கு வந்து ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அதாவது இவங்க யார், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிறதுனால இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படம் ஒரு 1.5 hours தான் இருக்கும். பட் அந்த டைம் வந்து உங்களுக்கு போகிறதே சுத்தமாக தெரியாது. கண்டிப்பாக இது ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபுல் எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தில் கடைசியில் வந்து இவருக்கு தெரிய வரும், இவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு மெஷின் இருக்கும், அது பேர் தான் ஆர்க். அந்த ஆர்க் வந்து ஒரு பர்பச்சுவஸ் மோஷன் மெஷின்னு சொல்கிறாங்க. அது வந்து எனர்ஜி கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாதிரியான மெஷின். அதை வந்து இவர் தான் ரெண்டன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இவர் ஒர்க் பண்ணுற டாரஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். ஆனால் அந்த கம்பெனி வந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த மெஷினை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாருனா, ஒரு நாள் அந்த மெஷின் எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ இவரை தேடி அந்த மெஷினுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற பல விஷயம் ரிவீல் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொண்டு போகிற ஒரு படம் தான். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்து அதோட சுவாரஸ்யத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் தான். கண்டிப்பாக இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற படம் கிடையாது. ஃபைனலாக எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸாக தான் முடிச்சிருப்பாங்க. பட் அதுவும் வந்து இட் வில் பி ஆப்ட். சம்மந்தமே இல்லாத கிளைமேக்ஸில் பல படம் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது அந்த மாதிரி முடிகிற ஒரு படம் கிடையாது. அண்ட் இந்த படம் உங்களுக்கு ஓவராலாக ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தர படமாக இருக்கும். நாங்கள் பார்த்த படத்தில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்து உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.